இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, இப்போ 5 ஸ்ட்ரீம் இருக்கு இல்லையா, டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ், காமர்ஸ், அதுக்கப்புறம் மேத், சயின்ஸ். இந்த எல்லா ஸ்ட்ரீம் எந்த ஸ்ட்ரீம் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதனால பொதுவான கோர்சஸ் கொஞ்சம் இருக்கு. சரியா, அந்த கோர்சஸ் பார்க்கணும். சரியா, இன்னைக்கு என்னன்னு சொன்னா, இந்த வீடியோ நான் நினைக்கிறேன் லாங்காக போகுதுன்னு நினைக்கிறேன். 18 நிமிஷம் வந்துட்டு போகுது. அதனால இது ரெண்டாக உடைச்சிருக்கேன். 2 வீடியோ ஏன்னா யூடியூப்ல அப்லோட் பண்ணிடலாது. சரியா, அப்போ நீங்கள் மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்த வீடியோவும் பாருங்கள். ஓகேவா? பாருங்கள், போட்டுக்கு வெவ்வேறு பாடப்பிரிவுகளிலிருந்து மாணவர்கள் விண்ணப்பிக்க தகவலை பெறுகின்ற கற்கை நெறிகள். இதில் பாருங்க, ஐடி முதலாவது இருக்கு. ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏ லெவலில் பின்வரும் பாடங்களில் ஒன்று குறைந்தது திறமை சித்தியோடு ஏதாவது ஒன்றில் சி இருக்கணும். அதாவது உயர்கணிதம், இணைந்த கணிதம், பௌதிக ஞானம், பௌதிகம், இதில் ஏதாவது ஒன்றில் சி இருந்தால் நீங்கள் இந்த பாடத்துக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. சரியா, ஆனர்ஸ் டிகிரி உள்ள ஐடி இந்த மொரட்டோ கேம்பஸில் உள்ள பாடத்துக்கு. சரியா, அதுக்கப்புறம் அடுத்த கோர்சஸ் பாருங்க. முகாமைத்துவம், தகவல் தொழில்நுட்பம், மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எம்ஐடி. எம்ஐடிக்கு பாருங்க, ஏழால் இதில் ஏதாவது சி இருக்கணும். அதாவது இந்த பாடங்கள் உயர்கணிதம், இணைந்த கணிதம், கணிதம், பௌதிகவியல். அதோட காப்பக உயர்தர பரீட்சையில் உயிரியல் விஞ்ஞான பிரிவில் அல்லது பௌதிக விஞ்ஞான பிரிவில் 3 பாடங்களை சித்திரந்தர்கள் வேணும். அதாவது பயோ இல்லாட்டி மெட்ஸ் எடுத்தவங்களுக்கு மட்டும் தான் இந்த கோர்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா உயிரிய விஞ்ஞான பிரிவில் அல்லது பௌதிக விஞ்ஞான பிரிவில் 2 பாடங்களில் 3வது பாடமாக தகவல். அது இப்போ சில பேர் செஞ்சிருப்பீங்க, என்னன்னா கெமிஸ்ட்ரிக்கு பதிலாக ஐடி எடுத்திருப்பீங்க. அந்த மாதிரி ஐடி எடுத்திருந்தால் உங்களுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்றாங்க. அதோட சாதாரண தரவரிசையில் ஓ லெவலில் மெட்ஸ் பாடத்தில் டி இருக்கணும் அப்படின்னும், ஆங்கில பாடத்தில் குறைஞ்சது சி இருக்கணும் அப்படின்னும் சொல்றாங்க. சரியா, அதில் பார்த்தீங்கன்னா உயிரியல் விஞ்ஞான பிரிவில் பயோ எடுத்தவங்கள 40%, மீதி 60% மெட்ஸ் எடுத்தவங்கள தான் எடுப்பேன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 120 பேர் இருக்காங்க. 120 பேர்ல கிட்டத்தட்ட 75 பேர் மெட்ஸ் எடுத்தவங்களும், மீதி 35 பேர் 45 பேர் பயோ எடுத்தவங்களுமா இருப்பாங்க. சரியா, ஃபர்ஸ்ட் இயர் முடிவில் அவங்கள நம்ம படித்த ஃபர்ஸ்ட் இயர் முடிவில் 2 செமஸ்டர் இருக்கும். அதை படித்ததை வச்சுக்கொண்டு ஸ்பெஷலைசேஷன் டிகிரிக்கு ஸ்பெஷல் என்னென்ன ஃபீல்டுக்கு போகலாம் அப்படின்றத தெரிவு செய்வாங்க. சரியா, அடுத்து கணிய அளவியல். இதுவும் நல்ல ஒரு கோர்ஸ். ஏலவில் மெட்ஸ் எடுத்துருக்கணும். அது இல்லாமல் சுவிஸில் கட்டாயம் கெமிஸ்ட்ரி எடுத்துருக்கணும். இல்லை ஐடி எடுத்துக்கணும் தான் இந்த கோர்சஸ் கிடைக்கும். கரெக்டா? சரியா, அதில் ஓலோவில் மெட்ஸில் சி இருக்கணும். அதுக்கப்புறம் இங்கிலீஷில் சி இருக்கணும். சயின்ஸில் எஸ் இருந்தால் போதுமானதாக இருக்கும். சரியா, அதுக்கப்புறம் அளவியல் விஞ்ஞானம். இதுவும் பரீட்சையில் மெட்ஸ் எடுத்துருக்கணும். மெட்ஸ் எடுத்துருக்கணும் தான் சொல்கிறாங்க. மெட்ஸ் எடுத்தவங்களுக்கு தான் நிறைய கோர்ஸ். மெட்ஸ் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு எஸ் எடுத்திருந்தா நிறைய கோர்சஸ் இருக்கு. சரியா, அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டினமும் நாடும் திட்டமிடல். இது பார்த்தீங்கன்னா 7 மெட்ஸ் எடுத்துருக்கணும். அல்லது நிரலில் இதுல ஏதாவது ஒரு பாடம் எடுத்துக்கணும். மீதி 2 பாடம் இதில் எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு இந்த கோர்சஸ் இருக்கு. அடுத்து ஆர்கிடெக்சர்னு சொன்னா இப்ப பாருங்க, ஏழாவது சித்திரம், ஆர்ட்ஸ்ல சித்திரம்ன்ற ஒரு பாடம் எடுத்துருப்பீங்க. அப்படி இல்லைன்னா புவியை எடுத்துருப்பீங்க. புவியை எடுத்திருந்தா அந்த படமும் மீதி இதுல ஏதாவது ஒரு பாடம் எடுத்திருந்தா உங்களுக்கு இந்த எல்லா பாடத்துல இதுல ஏதாவது ஒரு 2 பாடம் எடுத்துருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆர்கிடெக்சர் அப்ளை பண்ணலாம். சரியா, அது அது இருந்துச்சுன்னா இங்கிலீஷ் அவ்வளோ இங்கிலீஷ் பாடத்துல எஸ் எடுத்திருக்கணும். அடுத்து கணித பாடத்துல சி எடுத்திருக்கணும். கணித பாடம் அடுத்து ஏழாவது கணிதத்துல எஸ் எடுத்திருக்கணும்னு சொல்றாங்க. மொரட்டோ இதனால் நடத்தப்படும் உள்ளச்சார்பு பயிற்சியில சித்தி அடைந்திருக்கணும்னு சொல்றாங்க. இது 5 வருஷம். கட்டடக்கலை 5 வருஷம். இது உள்ளச்சார்பு பயிற்சியை தொற்றுவதற்கான விண்ணப்பங்களை கோரி பத்திரிகை அறிவித்தல் ஒன்றை மொரட்டோ பல்கலைக்கழகத்தினால் பிரசுரிக்கப்படும். அதாவது உள்ளச்சார்பு பயிற்சின்னு சொல்லியிருக்கோம். இவங்க நிறைய கோர்ஸுக்கு இல்லாம ஆக்கியிருக்காங்க. இந்த கோர்ஸுக்கு இன்னும் இருக்கு. அப்போ இவங்க அப்ளை பண்ணுவாங்க. அவங்க யூனிவர்சிட்டியால உள்ளச்சார்பு பயிற்சியை கால் பண்ணுவாங்க. அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா சரி. சரி, அதுக்கப்புறம் நவநாகரிக வடிவமைப்பு உற்பத்தி. இது சொன்னா ஏலவில் ஏதாவது ஒரு 3 பாடத்துல எஸ் எடுத்திருந்தா போதும். அது இல்லாம ஓலவல்ல இங்கிலீஷ், கணக்கு, கணிதம், விஞ்ஞானம் இதுல சி எடுத்திருக்கணும். இதுக்கப்புறம் பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படும் உள்ளச்சார்பு பரீட்சையில பாஸ் ஆகிருக்கணும்னு சொல்றாங்க. 4 வருஷ டிகிரி, ஆனர்ஸ் டிகிரி
கிடைக்கும். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 2 ஃபீல்டு இருக்கு, நவநாகரிக வடிவமைப்பு, புடவை வடிவமைப்புன்னு சொல்லி. சரி, அடுத்து நிலத்தோற்ற கட்டிடக்கலை. இது பார்த்தீங்கன்னா இதுவும் எந்த ஸ்ட்ரீம் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு அப்ளை பண்ணணும். அதாவது ஒரு இந்த 8 பாடத்துல ஏதாவது ஒரு பாடம் கட்டாயம் எடுத்துருக்கணும். இப்போ வியல் இல்லைன்னா சித்திரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி அதுக்கப்புறம் இதுல ஏதாவது ஒரு பாடம் 2 பாடம் எடுத்திருந்தீங்கன்னா அவங்களுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்றாங்க. சரியா? அதுக்கப்புறம் டிசைனிங்னா நிறைய டிசைன் இருக்கு, ஃபேஷன் டிசைனிங் அப்படி நிறைய இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாடம் எடுத்துக்கலாம். எவ்வளோ குவாலிஃபிகேஷன் தான் கேட்குறாங்க. இங்கிலீஷ்ல எஸ் எடுத்திருக்கணும், அடுத்து மேத்ஸ்ல சி எடுத்திருக்கணும், ஏலவல் மேத்ஸ்ல எஸ் எடுத்திருக்கணும். சரியா? அதுக்கப்புறம் ஓலவல் மேத்ஸ்ல சி எடுத்துக்கணும் அல்லது ஏலவல் மேத்ஸ்ல எஸ் எடுத்துக்கணும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஞ்ஞானத்துல குறைஞ்சது எஸ் சி எடுத்துருக்கணும், அப்புறம் எப்டிடியூட் எக்ஸாம்ல பாஸ் ஆயிருக்கணும்னு சொல்றாங்க. இதுவும் 3 பகுதியா பிரிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் நாகரிகம், அடுத்த ஊடகம் மற்றும் தொடர்பாடல், அடுத்த உற்பத்தி பொருள் வடிவமைப்பு அப்படின்னு சொல்லி 3 பிரிச்சிருக்காங்க. அடுத்து லோ படிக்க விருப்பம் உள்ளவங்க இப்போ இந்த ஃபீல்டு எந்த பாடம் எந்த ஸ்ட்ரீம் எடுத்துக்கலாம். இந்த 3 பாடங்களும் எடுத்திருக்க வேண்டியது. இதுலயாவது இந்த 3 பாடமும் எடுத்திருக்காங்க. இந்த பாடத்துக்குள்ள 3 பாடம் பாருங்க. இப்ப நீங்க உங்க தம்பி தங்கச்சி மாதிரி இருந்தா உங்களுக்கு லோ படிக்கணுமோ அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து இந்த இதுல 3 பாடம் கட்டாயம் எடுத்திருக்கணும்னு சொல்லுங்க. சரியா? அப்ப எடுத்திருந்தாதான் கிடைக்கும். சரியா? கணக்கு விஞ்ஞானம், விவசாய விஞ்ஞானம், உயிரியல், வணிகம், புள்ளிவியல், அப்புறம் ரசாயனவியல், பௌதிகவியல், அடுத்து வரலாறு, அரசியல் விஞ்ஞானம் அப்படின்னு நிறைய ஐடி அப்படி கோர்சஸ் இருக்கு. இதை பார்த்தீங்கன்னு சொன்னா சட்டத்தரணியாக பணியாற்ற தெரிவு செய்யப்படும் பரீட்சார்த்திகள் இலங்கை சட்ட கல்லூரியில் வழங்கப்படும் தொழில்முறை தகுதியை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதால் இது குறித்து மேலதிக தகவலுக்கு திகதி என்று வெளியிடப்பட்ட பார்வையிடும். அதாவது இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப லோ காலேஜ்ல இருந்து ஒரு அப்ளிகேஷன் போடுவாங்க, அதை வந்து அதில் கட்டாயம் நீங்க பாஸ் ஆயிருக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு விண்ணப்பிக்கிறதாக இருந்தால். சரியா? இதுக்கப்புறம் ஒரு நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை பாருங்க வடிவா. அடுத்து பாருங்க வசதிகள் முகாமைத்துவம். இது வந்து ஏலோவில் வந்து எடுத்திருக்கணும் அல்லது கோர்ஸ் எடுத்தவங்களுக்கான ஒரு கோர்ஸ். கோர்ஸ் எடுத்தவங்க பாருங்க, இது முக்கியமான ஒரு கோர்ஸ் இருக்கு. சரி, நான் அடுத்த வீடியோவில் மீதி உள்ள கோர்சஸ் எல்லாம் போட்டு அதை கொஞ்சம் பாருங்கள். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.